வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக நான் யூடியூப்பில் வீடியோ போடலை. எனக்கு வெளியில் 2-3 முக்கியமான வேலை இருந்ததால் என்னால் வீடியோ போட முடியலை. அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமையல் வீடியோ இல்லை. நான் எங்கள் கார்டனில் நிறைய மரக்கறிகள் பழக்கண்டுகள் அதில் வச்சிருக்கிறேன். இப்போ வாங்கோ என்னென்ன பழக்கண்டுகள் நட்டுருக்கிறேன், என்னென்ன மரக்கறிகள் நட்டுருக்கேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்க, இந்த கண்டு இதில் ஒரு பிக்கல்ஸ் வளர்ந்துருக்குது. ஃப்ரெஞ்சில் கார்னிஷான்னு சொல்கிறது. நல்லா புளிப்பாக இருக்கும். இது ஒன்று தான் வந்திருக்கு. ஆனால் பூ பூத்துருக்கு. எனக்கு பாருங்க, பூ பூத்துருக்குது. எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்க. ஆனால் இன்னும் பெருசாக வர இல்லை. ஆனால் இப்போ ஒன்று வந்திருக்குது. நாங்கள் விடுவோம் பிடுங்கலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம். இது நாங்கள் வேண்டி நட்ட கண்டு இதில் பூக்கள் பூத்திருக்குது. பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்திருக்குது. ஆனால் இன்னும் காய் காய்க்கலை. இது வாழை மரம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய். இது பெரிய கத்தரிக்காய். இதெல்லாம் பூக்கள் பூத்திருக்குது. இன்னும் இன்னும் காய்க்கலை. இன்னும் நாள் இருக்குது. இது குடமிளகாய். அங்கே பூக்கள் எப்படி பூத்திருக்கண்டு. நிறைய பூக்கள் பூத்திருக்கு. ஆனால் இன்னும் காய் காய்க்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்களை பார்ப்போம். மூலம் பழம்னு சொல்கிறது. பாருங்க எவ்வளோ பூ பூத்திருக்கண்டு. நல்லா கொடி விட்டு வளர்ந்துருக்குது. இன்னும் காய் வேற இல்லை. ஆனால் இவ்வளோ பூக்கள் பூத்திருக்கண்டு பாருங்க. நிறைய பழம் வரப்போகுது இந்த வருஷம். நான் உங்களுக்கு பழங்கள் வந்தோடனையும் வீடியோ எடுத்து போடுவேன். பாருங்க கீழே இப்படி இருக்கண்டு பூக்கள் ஊற்றிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எரிஞ்சு தக்காளி பழம் பழுதா போன தக்காளி பழத்தை இதில் போட்டு விட்டேன். நான் இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கண்டு. நல்ல வடிவம் செடி விட்டு வளர்ந்துருக்குது. பாருங்க இவ்வளோ நிறைய பூ பூத்திருக்கண்டு. இதுவும் இன்னும் காய்க்கல. இன்னும் அடுத்த மாதம்தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். இலையும் நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதையில வளர்ந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன மாதுளம்பழ கண்டு வச்சிருக்கிறோம். இன்னும் வடிவா வளரையில. நான் இந்த வீடியோவில் முக்கியமாக உங்களுக்கு காட்ட வேண்டிய கண்டு வெந்தய கண்டு. அதனால வெந்தயம் போட்டேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த கண்டு தான் நான் உங்களுக்கு முக்கியமாக காட்டுறதுக்காக வீடியோ எடுத்தேன் நான். பார்த்தீங்கன்னா இது வெந்தய கண்டு. வெந்தயத்தை ஊற வச்சுட்டு இதில் போட்டு விட்டேன் நான். இப்போ பாருங்க எப்படி செடியாக வளர்ந்துருக்கண்டு. இப்போ வளர்ந்தது பிறகு கொஞ்சம் காஞ்சும் இருக்குது. சிலது பாருங்க, சிலது இப்போ வளர்ந்தோன்னு இருக்குது. நிறைய காஞ்சிட்டுது. நான் உங்களுக்கு இதை உடைச்சி காட்டுறேன். அப்படி வெந்தயம் வந்திருக்கண்டு. உண்மையாகவே வீட்டிலேயே நாங்கள் வெந்தயம் செய்யலாம். பாருங்க வெந்தய செடி உங்களுக்கு ஒன்றை முறிச்சு காட்டுறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வெந்தய கண்டு ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். சொல்ல எடுத்துனாங்க. பாருங்க இந்த புல்லை எல்லா கண்டுகளையும் முறிச்சு கொண்டிருக்கிறார். எல்லாம் ஃபுல்லாக வெந்தயம். உங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக வெந்தய கண்டை பிடுங்கிட்டு காட்டுறோம். பாருங்க எல்லா வெந்தய கண்டும் வடிவ பிடுங்கியாச்சு. உங்களுக்கு ஒரு வெந்தயத்தை உடைச்சு காட்டுறேன். அவங்க இப்படி இருக்குது. இந்த கண்டு இவ்வளோ வெந்தயம் இருக்காது. எவ்வளோத்தையும் பொறுமையாக இருந்து உடைக்கணும். வெந்தயம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னும் அதை புரிஞ்சையில் விட்டுருக்கிறேன். அதை கொஞ்சம் காயணும். இப்போ நான் காய்ஞ்சது தான் புரிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக நான் உடைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க நாங்கள் எல்லா வெந்தயத்தையும் உடைச்சி எடுத்துட்டோம். பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்காண்டு. நான் இவ்வளவு தான் போட்டிருப்பேன் வெந்தயம். எனக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்குது. உங்களுக்கு இதை பிடிச்சி போட்டு காட்டுறேன்.
அதனால் இந்த தூசு எல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் நல்ல வடிவாக காஞ்சிட்டு வெந்தயம் வந்து நல்லா காஞ்சிட்டுது. இதில் இருந்த தூசு எல்லாம் எடுத்துட்டா ஓகே. இதுவாகவே நான் சும்மா போட்டு பார்த்தேன்னா இந்த மாதிரி வளருன்னு பார்க்கறதுக்கு நல்ல வடிவாக வந்திருக்குது. அடுத்த முறை வந்து நான் இன்னும் கூட போட்டுட்டு உங்களுக்கு காட்டுவேன். பாருங்க நல்லா சூப்பராக கேட்சி நல்ல வடிவா நல்லா சின்ன வெந்தயம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி வெந்தயம் நீங்களும் முடிஞ்சால் இதே போல் கார்டனில் வந்து வெந்தயத்தை வந்து கொஞ்சம் போட்டு பாருங்க. நல்ல வடிவா வெந்தயக்கீரையும் பாவிக்கலாம், வெந்தயம் எடுக்கலாம். இது வந்து பிழைச்சி முடிஞ்சது பாருங்க. ஒரு தூசம் இல்லை. இதில் வந்து ஒரு போத்தில் போட்டு வைக்க வேண்டியதான். அடுத்து வந்து உங்களுக்கு வெங்காயப்பூ காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நட்டுனாங்க பாருங்க. வெங்காயம் வந்து இப்படி வளர்ந்துருக்கண்டு இன்னும் புடுங்கையில் வந்து லேட்டாக வந்து புடுங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெங்காயப்பூ பாருங்க எவ்வளோத்துக்கு பெருசாக வளர்ந்துருக்கண்டு எங்களுக்கு வெங்காயப்பூ. அதை வந்து வெட்ட போகிறேன். வெங்காயப்பூ வந்து வெட்டுவோம். நான் வந்து கணக்கு வெங்காயம் வந்து நடையில்லை, அதனால எனக்கு கொஞ்சமாக தான் நட்டுனான், கொஞ்சமாக வந்திருக்குது. அடுத்த முறை எல்லா மிளகரையுமே நான் கூட நட்டுட்டு உங்களுக்கு காட்டுவேன். பாருங்க எனக்கு வந்து இவ்வளோ வெங்காயப்பூவும் கிடைச்சிருக்குது. இந்த உண்டை பாருங்க இவ்வளோ சைஸ் அண்டு இப்படி நல்ல பெருசாக வளர்ந்துருக்குது வெங்காயப்பூ. கிட்டத்தட்ட 1 மீட்டர் வருமானு நினைக்கிறேன். 6 வெங்காயப்பூ கிடைச்சிருக்குது. வெங்காயப்பூவை வச்சுட்டு நான் உங்களுக்கு சமைக்கும் போது காட்டுறேன். பாருங்க இந்த பிள்ளை வந்து ஒரு வெங்காயம் பிடிங்கி காட்ட போறாரு. பாருங்க இப்படி வந்திருக்கண்டு வெங்காயம் நல்ல சூப்பராக வந்திருக்குது. இப்படி எல்லா வெங்காயத்தையும் பிடுங்கிட்டு காட்டுறேன். இந்த பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டு வெங்காயம் பிடுங்குண்டு. என்ன பிடுங்கணும், வெள்ளத்தை பிடுங்குங்க. பாருங்க நாங்கள் வச்ச வெங்காயம் வந்து எப்படி வந்திருக்கண்டு. எல்லா வெங்காயம் பிடுங்கிட்டோம். இனி காய விட போகிறோம். காய விட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நல்ல பெரிய வெங்காயமாக வந்திருக்குது. நான் வந்து கொஞ்சமாக தான் வெங்காயம் வந்து நட்டேன் தான், அதனால் எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்குது. அதோட இவ்வளோ வெங்காயப்பூவும் கிடைச்சிருக்குது. நல்ல பெரிய வெங்காயப்பூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.